இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் பர்பஸ்க்காக தான். இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லவ்வர் வாட்ஸ்அப்பில் யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன மெசேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எப்படி உங்களுடைய மொபைலில் லைவாக பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் லவ்வர் வேறு யாருக்காவது மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்லை வேறு யாராவது உங்கள் லவ்வருக்கு மெசேஜ் பண்ணாலும் சரி, அது எல்லாத்தையுமே உங்களுடைய மொபைல்லேயே உங்களால் பார்த்துக்க முடியும். பார்க்குறது மட்டும் கிடையாது, அதுக்கு ரிப்ளையும் பண்ணிக்க முடியும். ஈவன் அவங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்கள் லவ்வர் என்ன ஸ்டேட்டஸ் போடுறாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் கூட நம்மளுடைய மொபைலே நம்மளால பார்த்துக்கவும் முடியும். சப்போஸ் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்பை வேற யாராச்சும் பார்த்துட்டு இருந்தாங்கனாலும் அதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய லவ்வருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொல்கிற ட்ரிக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ அந்த டைமில் இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. இதில் 100% உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்கள் லவ்வருடைய வாட்ஸ்அப்பை எப்படி உங்களுடைய மொபைலில் பார்க்குறதுன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சொன்ன ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களோட அக்கௌண்ட், அது கீழே ஆட் அக்கௌண்ட் இருக்கும். அந்த ஆட் அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் வாட்ஸ்அப் எப்படி ஓப்பன் ஆகுதோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக மற்றவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணதும் QR கோடு வரும். அதை ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணோன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்மளுடைய மொபைலுக்கு வந்துடும். ஸோ இது நார்மல் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறது. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல உங்களுடைய லவ்வருடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா கன்ஃபார்மாக இந்த நம்பர் தானா அப்படின்னு கேட்கும். அதுக்கு எஸ்ன்னு கொடுத்துடலாம். எஸ்ன்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் கீ உங்கள் லவ்வர் ஃபோனுக்கு போகும். அந்த பாஸ் கீயை அப்படியே இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாட்ஸ்அப் அப்படியே நம்மளுடைய மொபைலில் சேஞ்ச் ஆகிடும். 2 மொபைல்லையுமே அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க யார்கிட்ட மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்லை அவங்களுக்கு யார் மெசேஜ் பண்ணாலுமே சரி, அது எல்லாத்தையுமே உங்களுடைய மொபைலில் நம்மளால் லைவாக பார்த்துக்க முடியும். லைவாக பார்த்துக்கிறது மட்டும் கிடையாது, நம்மளால் ரிப்ளையும் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய வாட்ஸ்அப்பை மற்றவங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் 4th ஆப்ஷன் லிங்க்டு டிவைசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆண்ட்ராய்டு இல்லை வேறு ஏதாவது க்ரோம் ப்ரௌசர்னு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை மற்றவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த இப்போ ஆண்ட்ராய்டுன்னு இருக்கு இல்லையா என்னோடதில், ஸோ இது மேலே ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டோம்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை மற்றவங்களால் பார்க்க முடியாது. இப்போ பாருங்கள், நம்ம பண்ணதுமே இந்த லாக் அவுட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த மொபைலில் லைவாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அப்படியே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்பை வேறு யாராச்சும் பார்த்துட்டு இருந்தாங்கனாலும் அதுலேருந்து நம்மளால் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி சேஃபாகவும் இருந்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க.